உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளையின் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜய்யா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 71வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் ஒளிமைகளால் பற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உலகத்திற்கு ஈந்து அருள் செய்து நிற்கின்ற தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு நம் அனைவரதும் வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் என்கின்ற தமிழுக்கே உரித்தான பெருந்தத்துவத்தை இவ்வுலகில் பரவச் செய்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை உச்சியில் சூட்டி ஓப்பெய்துகின்றேன். இந்த தத்துவ அறிவிலே ஆர்வத்தை உண்டாக்கி தந்த ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை போற்றுகின்றேன். உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை ஆரம்பித்து சித்தாந்த கல்வியை, தத்துவத்தை பரவச் செய்கின்ற இளையோருக்கு எனது வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து ஆர்வத்தோடு சித்தாந்தத்தை கற்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். சைவ சித்தாந்த நூற்கல்வியிலே முதலாவதாக நாம் உண்மை விளக்கம் என்கின்ற நூலை கற்கின்ற வாய்ப்பினை பெற்றோம். இறையருளாலே அந்நூலை படிக்கிற வாய்ப்பு நமக்கு கிட்டிற்று. அந்த நூலை செய்தவர் மணவாசகம் கடந்த தேவர் என்கின்ற ஞானி ஆவார். அவரது அந்த நூலை நாம் விளங்குவதற்கு துணை செய்தவராகிய ஆனந்தராஜன் ஐயா, அமரராகிவிட்ட ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் நம்மை வழிகாட்டி பெருந்துணை செய்தார். அதற்காக அவருக்கு நன்றியையும் கூறி அவர் திருவடிகளிலே வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்நூலை படித்த பிறகு, முழுமையாக இல்லை எனினும் ஓரளவு படித்த பிறகு, அதற்கு அடுத்த நூலாக உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற நம்முடைய சந்தனாச்சாரியார்களிலே இறுதியாக வரக்கூடியவராகிய அந்த பெருமானால் இயற்றப்பட்ட 8 நூல்களிலே, சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற 8 நூல்களிலே ஒரு நூலாகிய திருவருட்பயன் என்கின்ற நூலினை கற்கின்ற அருளை திருவருள் நமக்கு கூட்டி தந்தது. அந்த திருவருட்பயனை நாம் கற்க துணை செய்த உரையாசிரியர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள். அவருடைய உரையின் துணை கொண்டு நாம் அந்த நூலை கற்றோம். இடையிடையே ஆனந்தரையா, அஜராஜன் ஐயா அவர்களுடைய உரையையும் நாம் துணைக்கு அழைத்து கொண்டோம். அது முடிந்த பிறகு தற்போது நாம் சிவஞான சித்தியார் என்று சொல்லப்படுகிற அருள்நந்தி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டதாகிய சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான நூல் என்று கருதப்படுகிற ஒரு நூலினை கற்கத் தொடங்கி இருக்கிறோம். அந்த நூலினுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிறவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நீதியரசராயிருந்து ஓய்வு பெற்ற அமரர் திருவிடங்கம் ஐயா அவர்களுடைய உரை நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. அந்த உரை என்பது அவர் எளிமையாகவும் ஆழமாகவும் புதுமையான முறையிலும் அந்த உரையை அவர் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அந்த உரையினோடு நாம் நூலுக்குள்ளே நுழைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிலைமை. இந்த நூலானது பாயிரவியல் என்கின்ற முதல் இயலோடு தொடங்குகிறது. ஐயா மன்னிக்கோங்க,
ஐயா ஒரு ஒரு தொகுப்புரை பண்ணியிருக்கேங்க. நான் தொகுப்புரை இருக்குதுங்களா? பண்ணியிருக்கேங்க. சரி சரி சரி. அந்த பாயிரவியல் அமைப்போடு தொடங்கப்படுகிற அந்த நூலுக்குள்ளே நாம் நுழைந்து நாங்கள் முதல் சூத்திரத்திலே கடைசி அதிகரணத்திலே கடைசி பாடலிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நாம் இப்போது நிற்கிற நிலை. நாம் இன்னும் இந்த முதல் சூத்திரத்திலே வரக்கூடிய 3ஆம் அதிகரணத்திலே கடைசி பாடல் இன்னும் ஒரு பாடல் படிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பாடலை படித்துவிட்டு 2ஆம் சூத்திரம் படிக்கிற பொழுது நூல் அமைப்பையும் ஓரளவு நாம் விளங்கிக் கொண்டு மேலே போகலாம். இப்பொழுது இந்த 2ஆம் சூத்திரத்தினுடைய கடைசி பாடலை நீங்கள் இனி பாடம் சொல்லுங்கள். பாடல் எண் 90. பாடல் தலைப்பு முதல்வனது சிறப்பு இலக்கணம். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவமுதல் யோகம் போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் ஏய்ந்திடா இயல்பினானே. பொருளுரை. அதாவது இந்த முதல் சூத்திரத்திலே பதி பற்றிய விளக்கங்களைத்தான் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். அவன் உலகத்தை ஆக்குவனாகவும் இருக்கிறான், அழிப்பவனாகவும் இருக்கிறான் என்று கூறி இறைவனது உண்மையையும் இறைவனது இலக்கணங்களையும் சொல்வதாக அந்த 2 சூத்திரங்கள் 2 அதிகரணங்கள் முதல் சூத்திரத்திலே அமைந்திருக்கின்றன. இந்த சூத்திரங்கள் என்கிற பொழுது அந்த பாடல்களை எடுத்து வைத்து அதைத்தான் சூத்திரம் என்கிறார்கள். கவிதைகளை சூத்திரங்கள் என்று சொல்லுகிற ஒரு முறைமை இருக்கிறது. சூத்திரம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், கடினமானதை சுலபமாக செய்து தருவது சூத்திரம். இந்த காலத்திலே கிணறுகளிலே சூத்திர கிணறு என்று ஒரு கிணறு இருந்தது. எங்களூரிலே சொல்வார்கள் சூத்திர கிணறு என்று. அதை என்ன செய்வார்கள் என்றால், அந்த ஒரு கயிறு வட்டத்திலே ஒரு வாளி தண்ணீர் மேலே வர மற்ற வாளி கீழே போய் அள்ளும். அந்த வகையிலே அதை அமைத்திருப்பார்கள். அதைத்தான் சூத்திர கிணறு என்று சொல்கிற வழக்கம். சூத்திரம் என்பது ஒரு காரியத்தை சுலபமாக செய்து தருவது. அந்த வகையிலே தான் கம்பனுடைய பாடல்களையும் கம்ப சூத்திரம் என்று சொல்லுகிற ஒரு முறைமை இருக்கிறது. இந்த நூலமைப்பிலே சூத்திரம் என்பது கவிதையினுடைய பெயராகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலிலே 12 சூத்திரங்கள் இருக்கின்றன. மெய்கண்ட தேவர் தன்னுடைய இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூலாகிய மெய்கண்ட சாஸ்திரம், சிவஞான போதம் என்று சொல்லப்படுவதாகிய அந்த நூலிலே 12 சூத்திரங்களை ஆக்கி தான் அவர் விளக்கம் செய்கிறார். அந்த 12 சூத்திரங்களுக்கு ஒப்ப சிவஞான சித்தியாரிலே 2 சூத்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சூத்திரங்களை விளக்கும் முகமாகத்தான் இந்த சூத்திர விவரங்களும் வருகிறது. அந்த வகையிலே முதல் சூத்திரத்திலே இந்த 12 பாடல்களிலே வரக்கூடிய முதல் பாடலை பிறகு உட்பிரிவுகளாக பிரிப்பார். அதனால் இந்த நூல் அமைப்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை சொல்லிவிட்டு அந்த பாடலை எப்படி பிரித்து கொண்டு பார்ப்பது என்று சொல்கிற பொழுது, அந்த பிரிவை சொல்கிற பொழுது அதிகரணம் என்ற பெயரை இடுகிறார்கள். இது இந்த நூலுக்குரிய சிறப்பு பெயர்கள். ஆகவே முதல் பாடலிலே 2 அதிகரணங்கள் இருக்கின்றன. ஒன்று தோற்றுவிப்பான், அடுத்தது நிறைவு செய்வான். ஒன்று இறை உண்மை, அடுத்தது இறை இலக்கணம் என்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த முதலாவது பாடலிலே 2வது அதிகரணத்திலே, அதாவது முதலாவது சூத்திரத்திலே 2வது அதிகரணத்திலே கடைசி பாடல் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த அமைப்பு. இப்பொழுது நாங்கள் படிக்க போகிற பாடலினுடைய விவரம் பற்றி அந்த பாடலின் தலைப்பு சொல்கிறது. என்ன சொல்கிறது? படியுங்கள் ஸ்ரீராம்.
முதல்வனது சிறப்பு இலக்கணம். சிவன் முதல்வனுக்கு பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம் என்று 2 இலக்கணம். இதிலே சிறப்பு இலக்கணம் என்ன என்று சொல்ல போகிறார். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், முதல் யோகம் போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் ஏய்ந்திடா இயல்பினானே. ஒரு நகைச்சுவைக்கு இடமான பாடல். இதுவரை நேரமும் என்னென்ன செய்கிறான் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்துவிட்டு இந்த பாடலிலே இது ஒன்றும் இல்லை என்று விட்டார். தத்துவம் என்பது இதுதான். அதான் சொல்வார்கள், தத்துவம் என்றால் என்ன என்றால், ஒருவன் சொல்லி மற்றவனுக்கு விளங்காவிட்டால் தத்துவம். இரண்டாவது, சொல்லுகிறவனுக்கும் கேட்கிறவனுக்கும் விளங்காமல் சொல்லுகிறவனுக்கும் விளங்காமல் இருந்தால் அது பெரிய தத்துவம் என்பார்கள். தத்துவ உண்மையை விளங்குகிற பொழுது இது ஓரளவு உண்மை போலவும் தெரியும். இதுவரை சொல்லிக் கொண்டு வந்த விடயங்களை எல்லாம் இந்த பாடல் மறுக்கிறது. இறைவன் இது செய்வான் இது செய்வான் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த செய்திகளை இந்த பாடல் மறுக்கிறது. அதில் அதைத்தான் அந்த ஒவ்வொன்றாக சொல்லி மறுக்கிறார். என்ன இல்லை சொல்லுங்கள். சிவன் சிவன் அரு உருவம் அல்லன். அவன் அருவுருவம் என்றால் 3 அதில் அமைந்து விட்டது. அருவமல்லன், உருவமல்லன், அருவுருவம் அல்லன். முதல் படித்த பொழுது என்ன சொன்னார்கள்? சிவனுக்கு தடுத்த வடிவம் என்ற ஒன்று உண்டு, அதிலே அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 நிலை உண்டு என்று படித்தோம். அப்ப அது வேற புத்தகம், இது வேற புத்தகமா இருந்தால் பரவாயில்லை. அதே புத்தகத்திலே அதே செய்தியிலே கடைசியாக வந்து சொல்லுகிறார். முதல் பாடலினுடைய கடைசி, முதல் சூத்திரத்தினுடைய கடைசியிலே சொல்லுகிறார். இவ்வளத்தையும் சொல்லி நமக்கு நல்ல அழகாக விளங்கப்படுத்தி விட்டு பிறகு சொல்லுகிறார், இறைவன் அருவுருவும் அல்லன், அருவும் அல்லன், உருவும் அல்லன், அருவுருவும் அல்லன். சித்தினோடு அஜித்தும் அல்லன். சித்தாகவும் இருக்க மாட்டான், அசித்தாகவும் இருக்க மாட்டான். பவமுதற் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். முத்தொழில் செய்வான் என்பதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளங்கப்படுத்தி விட்டு பிறகு சொல்லுகிறார், இந்த 3 தொழிலையும் அவன் செய்கிற ஆள் இல்லை. தவமுதல் யோகம் போகம் தரிப்பவன் அல்லன். ஞான ரூபமாக நின்று, யோக ரூபமாக நின்று மற்றவர்கள் யோக பயனெய்தி இந்த உலகத்திலே முத்தியையும் அடுத்தது என்னது? யோக போகங்கள். யோகத்தையும் தர மாட்டான், போகத்தையும் தருகிறவன் அல்லன் என்கிறார். தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே. தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே. இதையெல்லாம் பெரும்படியாக இயந்து நின்று ஒன்றும் இதிலிருந்து ஒன்றும் இல்லாதவனாகவும் இருக்கிற இயல்பை கொண்டவன் என்றதாக நிறைவு பாடலை சொல்லுகிறார். எல்லாம் சொல்லி கொண்டு வந்து இதுதான் இறைவன் என்று நினைத்து விடாதே, இதுக்காகத்தான் இறைவன் உட்கார்ந்திருக்கிறார் என்று நினைத்து விடாதே. இறைவன் இது ஒன்றும் செய்யாமல் அப்புறம் நிற்கிறவன் என்பதை சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. முதல் சூத்திரத்தினுடைய நிறைவு பாடலாக இது அமைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொருளுரை. சிவன் அரு உருவம் அல்லன். பரமசிவன் அதாவது உயிர்கள் பொருட்டு தடத்த வடிவம் கொண்டானாயினும் உண்மையில் அருவும் அருவுருவும் உருவும் அல்லாதவன். கவனித்துக் கொள்ளுங்கள். சிவன் என்று பாடல் தொடங்குகிறது. உரையாசிரியர் பரமசிவன் என்று எழுதுகிறார். பரமசிவன் என்றால் யார் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற சிவன். அப்படி என்றால் கீழாக இருக்கிற சிவனும் இருக்கிறாரோ என்று கேள்வி வரும். இருக்கிறார் என்பதுதான் நம் சைவ சித்தாந்தம். அது படிநிலையிலே வேறு வேறு. முதலிலே ஒரு சிவன் என்பதை எடுத்துக்கொள்வோம். பிறகு அதுக்கு கீழே போகிற பொழுது இன்னும் இறைவனுடைய நிலையை ருத்ரன் என்று எடுப்போம், பிறகு அனந்ததேவர் என்று எடுப்போம், பிறகு ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று எடுப்போம். இப்படியாக சிவனை நாம் பல விதத்திலே காண்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற சிவன் தான் பரமசிவம். பரம் என்பதற்கு மேல் என்று பொருள். அதனால்தான் அங்கே இருக்கிற சிவன் தான் பரமசிவம். அதனுடைய சக்தி தான் பராசக்தி.
இந்த ரெண்டுமாக இருக்கிற நிலையிலே அவன் பரமசிவன் என்று சொல்லப்படுகிறான். அதனாலேதான் உரையாசிரியர் சிவன் என்று பாட்டிலே இருக்க பரமசிவன் என்று உரை எழுதுகிறார். படியுங்கள். பரமசிவன் உயிர்கள் பொருட்டு தடத்த வடிவம் கொண்டானாயினும் உண்மையில் அருவும் அருவுருவும் உருவும் அல்லாதவன். அவன் தடத்த வடிவம் அடைகிறான். தடத்த வடிவம் என்று உங்களுக்கு அருவுரு என்கின்ற மூன்றும் கொண்டது தடத்த வடிவம். கொண்டானாயினும் அப்படி தடுத்த வடிவத்தை அவன் எடுக்கிறான் என்றால் அது அவன் போட்ட வேஷம். தடுத்த வடிவம் என்பது பரமசிவன் கொண்ட ஒரு வேஷம். அந்த வேஷத்தை ஏன் போட வரும் என்றால் உயிர்கள் பொருட்டு செய்கிறான். அப்படி கொண்டானாயினும் உண்மையில் அருவும் அருவுருவும் உருவும் அல்லாதவன். அவனுக்கு அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, அருவுருவும் இல்லை. எந்த நிலையிலே? சொரூப நிலையிலே. அதனால்தான் அப்ப இது மூன்றும் இல்லை என்றால் என்ன சாமி, இது என்ன கடவுளுக்கு அப்படின்னு அருவம் இல்லை என்கிறீர்கள், உருவம் இல்லை என்கிறீர்கள், அருவுருவம் இல்லை என்கிறீர்கள். அப்படியானால் யார் இவர்? எப்படி இவரை விளங்குவது என்றால் முன்னாலே அது விளங்கப்பட முடியாது. எவ்வளவு தெளிவாக இந்த இறை வரைவிலக்கணத்தை அவர்கள் நியமிக்கிறார்கள் பாருங்கள். இவ்வளவு நேரமும் அவனுக்கு தடத்த வடிவம் உண்டு, அருவம் உண்டு, உருவம் உண்டு, அருவுருவம் உண்டு என்று நாம் பற்றுவதற்கான வழியை காட்டிவிட்டு, ஆனால் அதுவல்ல அவருடைய ஒரிஜினல் தன்மை. அதுக்கு மேலே இருக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. அங்கே போனால் அங்கே அவர் அருவமாகவும் இருக்க மாட்டார், உருவமாகவும் இருக்க மாட்டார், அருவுருவமாகவும் இருக்க மாட்டார். அப்ப எப்படி இருப்பார் என்றால், நீ கஷ்டப்படாதே, அது உனக்கு விளங்காது. விளங்காத ஒருவரை பற்றி நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்றால், விளங்குவது என்பது நீ புறத்தே நின்று விளங்குவது. அவரை விளங்குவது என்பது நீ அவரோடு கலந்து விடுவதுதான் அவரை விளங்குவது. உன்னுடைய புறத்திலே நின்று இவர் இப்ப தடுத்தம் என்றால் என்ன என்று எடுத்துக் கொண்டிருந்தோமே. அருவம் என்றால் என்ன, அருவுருவம் என்றால் என்ன, உருவம் என்றால் நீ புறத்திலே நின்று கடவுளை காணுகிற முயற்சி. ஆனால் பரமசிவன் என்ற லெவலுக்கு போகிற பொழுது நீ வேறு அவன் வேறாக நின்று ஒரு நாளும் அவனை விளங்க முடியாது. ஒரு நாளும் விளங்க முடியும். என்றைக்கு அவனோடு நீ கலந்து போகிறாயோ அன்றைக்குத்தான் விளங்க முடியும். ஆகவே இந்த செய்தியை சொல்லப்படுகிற பொழுது என்னதென்றால், அவன் அனுபவம் இல்லை, அருவுருவம் இல்லை, உருவம் இல்லை என்றால் மாற்று சமைத்தவர்கள் கிண்டல் பண்ணுவார்கள். அப்படின்னா என்ன, உங்க சாமியார் இஸ்லாமியர் அருவம் என்று சொல்லிவிட்டார்கள். இங்கே அருவமும் இல்லை என்று விட்டார்கள். அருவமும் இல்லை. ஆகவே அவர் யார் என்று கேட்டால், உன் அறிவுக்கு விளங்க முடியாதவன், சித்தமும் செல்லா சேட்சியன், நூலுணர் உணரா நுண்ணியோன், மாணிக்கவாசர் அப்படி தூக்கி போடுகிறார். ஒவ்வொரு கார்ட்ஸ் போடுற மாதிரி போடுகிறார். இவனை விளங்குவது என்பதற்கு முதல் இந்த பாதையிலே தான் போக வேண்டும். தடத்த நிலையை விளங்கி மெல்ல 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 மேலே ஏறினால் இறைவனோடு ஒன்றுகிற தன்மை வரும். ஒன்றுகிற தன்மை வருகிற பொழுதுதான் நீ இறைவனை விளங்க முடியும். ஆனால் அந்த நிலையிலும் நீ விளங்குதல் என்று ஒன்று இல்லை. விளங்குதல், நான் இதை விளங்குகிறேன் என்றால் விளங்குகிற பொருள் வெளியே இருக்கிறது, விளங்குகிற நான் அதற்கு வெளியிலே இருக்கிறேன், விளங்க முயற்சிக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. இறைவனோடு ஒன்றுகிற பொழுது விளங்குதல் என்பது இல்லை, அதனோடு கரைந்து போவது. விளங்கினால்தான் இன்னொருவருக்கு சொல்லலாம். நான் புறத்தே நின்று இறைவனை விளங்குகிறேன் என்றால், இறைவனுக்கு புறத்தே நின்று இறைவனை விளங்குகிறேன் என்றால் நான் அப்ப தனியே நிற்கிறேன், என் அறிவு அதை தொடுகிறது. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? இன்னொருவருக்கு இப்படித்தான் இறைவன் இருப்பான் என்று சொல்லலாம். தடத்த நிலையிலேதான் அதற்கான வாய்ப்புகள். சொரூப நிலையிலே அந்த வாய்ப்பே இல்லை. நீ அதனோடு கரைந்து போய்விட்டால் பிறகு அங்க சொல்வதற்கு இடமில்லை. பேச்சுக்குள்ளே அகப்படுகிற தன்மை இல்லாமல் போய்விடும். அந்த நிலையைத்தான் நாங்கள் சொரூப நிலை என்று சொல்லுகிறோம். படியுங்கள். சிவன் அரு உருவம் அல்லன், பரமசிவன் உயிர்கள் பொருட்டு தடத்த வடிவம் கொண்டானாயினும் உண்மையில் அருவும் அருவுருவும் உருவும் அல்லாதவன். சித்தினோடு அஜித்தும் அல்லன், சித்தாகிய சக்தி வடிவமும் அஜித்தாகிய அத்துவா வடிவ மந்திர வடிவங்களும் அல்லாதவன். அவன் சித்தாகவும் இருக்க மாட்டான், அசித்தாகவும் இருக்க மாட்டான். சித்து என்பது
சக்தி ரூபமாக நிற்கும் நிலை. அசித்து என்பது அதற்கு மாயைக்குள்ளே உட்பட்டு அத்துவ வடிவம், மந்திர வடிவம் போன்றவை கொண்டு நிற்கும் நிலை. இது ஒன்றும் அந்த இறைவனுக்கு உண்மை நிலைகள் அல்ல. பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். சக்தி வடிவனாய் நின்று சிருட்டி முதலிய தொழில்கள் ஒன்றும் செய்பவனும் அல்லாதவன். இவன் சொன்ன விஷயம் ஒவ்வொன்றாம் இருக்கிறார். அதாவது சக்தி ரூபமாக நின்று, நான் முன்பும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், சக்தி ரூபமாக நிற்றது என்றால் அவனுடைய இயக்க நிலை, அதுதான் சக்தி ரூப நிலை. சக்தி ரூப நிலை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சக்தி ரூப நிலை என்றால் ஏதோ சக்தி என்றது ஒன்று புறம்பாக நிற்கிறது, சிவம் என்கின்ற ஒன்று புறம்பாக நிற்கிறது என்றதை தயவு செய்து அந்த 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 எண்ணம் பதிவை தூக்கி வெளியே போட்டு விடவன். இறைவனுடைய ஆற்றல் தான் சக்தி. அந்த சக்தியினுடைய இயக்கத்தினாலே சில செயல்கள் நடக்கும். இந்த சக்தி இப்ப நான் சொல்றேன் அப்படி என்றால் அப்ப சிவமும் தொடக்கூறுகிறார் தானே என்ற கேள்வி வரும். ஆனால் அப்படி அல்ல. இப்பொழுது நான் சாப்பிட்டேன் என்று சொல்லுகிறோம். சாப்பிட்டது யார்? நான் என்று நான் ஒன்று தான் சாப்பிடுகிறேன். சாப்பிடுதலாகிய செயல் புறம்பே நிற்கும், சாப்பிடுவனாகிய நான் உள்ளே நிற்பேன். அதுபோல சக்தியினுடைய இயக்கம் புறத்திலே செயல்பட்டு காட்டும். சிவம் அதிலே தொடக்கூறாமல் தனியே நிற்கும். தனியே நிற்பதனாலே சிவம் வேறு சக்தி வேறோ என்று கேட்டால் இல்லை. சிவமும் சக்தியும் ஒன்றுதான். ஆனால் அது தனித்து சுடரிலே வெப்பமும் உண்டு, ஒளியும் உண்டு. உங்களுக்கு தெரியும், ஒரு விளக்கை ஏற்றுகிறோம், அதிலே சுடர் எரிகிறது. அந்த சுடரிலே வெப்பமும் உண்டு, ஒளியும் உண்டு. இது ரெண்டினுடைய கலப்பு தான் அந்த சுடர். அதுபோலதான் சிவமும் சக்தியும் கலந்து நிற்கிற நிலை, சுடர் போல நிற்கிற நிலை. அதுல இந்த இரண்டு தன்மைகள் உண்டு. ஆனால் தனிப்பட்டு நிற்காது. சுடர்ல இருந்து வெப்பத்தை எடுத்து விட்டு இங்கால வைக்கலாம் என்றால் வைக்க முடியாது, ஒளியை எடுத்து இங்கால வைக்கலாம் என்றால் வைக்க முடியாது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தவை. அதுபோலத்தான் சிவமும் சக்தியும் கலந்து நிற்கிற நிலை என்ற ஒன்று உண்டு. இதை சொல்லிவிட்டு இதனுடைய இயக்கமும் இல்லை என்கிறார். பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். சக்தி வடிவினாய் நின்று சிருட்டி முதலிய தொழில்கள் ஒன்றும் செய்பவனும் அல்லாதவன். தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன். மக்களுக்கு புத்தி முத்திகளை கொடுக்கும் பொருட்டு தவம் முதலாக யோக போக வடிவங்களை கொள்பவனும் அல்லாதவன். ஆன்மாக்களுக்கு இறைவன் செய்கிற உபகாரம் புத்தி முத்திகளை கொடுப்பது. அந்த ரெண்டையும் அவன் செய்கிறவன் இல்லை என்று சொல்லி விடுகிறார். தானே இவை பெற இயைந்தும், தானே தடத்தலக்கணம் முதலிய இவையெல்லாம் உளவாக பொருந்தி நிற்பினும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினான். இவற்றில் ஒன்றையும் பொருந்தாத சுத்த சைத்தன்ய இலக்கணத்தை உடையனாம். அதாவது கடத்த நிலையிலே இவன் பொருந்தி நின்றுதான் இதையெல்லாம் செய்கிறான். அதுதான் இவ்வளவு நேரமும் நாங்கள் படித்தது. தடத்த நிலையிலே உரு என்ற நிலை என்றுதான் இவ்வளவு எல்லாம் செய்கிறான் என்று படித்தாலும், ஆனால் அவனுடைய உயர் நிலையிலே இதோடு அவனுக்கு தொடர்பில்லை என்கிறார். அப்படிங்கள். தானே இவை பெற ஏய்ந்தும் ஒன்றும் ஏய்ந்திடா இயல்பினான். தானே தடத்தலக்கணம் முதலிய இவையெல்லாம் உளவாக பொருந்தி நிற்பினும் இவற்றில் ஒன்றையும் பொருந்தாத சுத்த சைத்தன்ய இலக்கணத்தை உடையனாம். பொருந்தி நிற்பான், தடத்த நிலையை பொருந்தி நிற்பான் தான் இவ்வளவு நேரம் படித்தது. ஆனால் இதனோடு தொடர்பில்லாத ஒரு நிலையிலும் அவன் நிற்கிறான். இவை எவற்றோடும் தொடர்பில்லாத ஒரு நிலையிலும் நிற்கிறான். அதை சைத்தன்ய நிலை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அந்த சைத்தன்யம் என்ற சொல்லுக்கு பொருள் விளங்கவில்லை. நீங்கள் அதாவது கையிலே தொலைபேசி வைத்திருந்தால் அதை அந்த சொல்லை அடித்து பாருங்கள், அகராதியில என்ன பொருள் சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் தொடரலாம். அறிவு ரூபம், ஞான ரூபம், சைத்தன்யம், சித்துடைய பாவம் சைத்தன்யம். சரி. குறிப்புரை. முதலாம் குறிப்பு, சிவன் அரு உருவும் அல்லன் என்பதனை செய்யுள் 58 பார்க்கவும். சரி.
நாங்கள் கடந்து வந்த ஒரு பாடல் இலக்கத்தை சொல்லி அந்த இடத்திலே பார்க்க சொல்லி சொல்லுகிறார். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாம் குறிப்பு சித்தினோடு அச்சித்து என்பதனை செய்யுள் 61 மற்றும் 76 முதல் 79 பார்க்கவும். மூன்றாம் குறிப்பு பவமுதல் தொழில்கள் என்பதனை செய்யுள் 80 பார்க்கவும். நான்காம் குறிப்பு தவமுதல் யோகம் போகம் என்பதனை செய்யுள் 70 பார்க்கவும். பொழிப்புரை. முதல்வன் மேற்கூறிய தடத்த லக்கணங்களை உடையவன் ஆயினும் இவை ஒன்றுமில்லாத சுத்த சைத்தன்ய சொரூப லக்கணத்தை உடையனாம். விஷயம் தடத்தரூபத்திலே உலகம் செயல்பட்டான் என்று சொன்னாலும் இதுதான் இறைவன் என்று நினைத்து விடாதே. இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாகிய சொரூப லக்கணம் தான் அவனுடைய உண்மை லக்கணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். கடவுளை இவ்வளவு தெளிவாக வரையறை செய்து கொண்ட தன்மை நான் நினைக்கவில்லை வேறொரு மதத்துக்கு இருக்கும் என்று. மற்ற மதங்களை தாழ்த்துவதற்காக நான் சொல்லவில்லை. என்னுடைய தாய் அழகு என்று சொன்னால் இன்னொருத்தருடைய தாய் அசிங்கம் என்பதல்ல அர்த்தம். ஆகவே அதனாலே நான் சொல்லாமலும் இருக்க முடியாது. என் தாய் அழகு என்று சொல்வது என் உரிமை, அதை நான் சொல்லுவேன். அப்படி சொல்வது மற்றொருவனை தாக்குவதற்கு அல்ல, உன் தாய் அசிங்கம் என்று சொல்வதற்கு அல்ல. அதை வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறேன். இவ்வளவு தெளிவாக இறைவனை வரையறை செய்து கோடு போட்டு அவன் அருவமாக நிற்பான், உருவமாக நிற்பான், அருவமாக நிற்பான், அப்படி எல்லாம் செயல்படுகிறான் என்று சொல்லிவிட்டு, அது கூட பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் சொல்லிவிட்டு இதுதான் இறைவன் என்று நினைத்து விடாதே. தடத்த ரூபம் அல்ல இறைவன், இதையெல்லாம் கடந்து நிற்பான். அவனுக்கு என்று ஒரு விருப்பில்லை, வெறுப்பில்லை, ஒன்றுமில்லாத ஒரு நிலை. அவனை புரிந்து கொள்வதென்பது நம்மால் ஆகக்கூடிய காரியம் இல்லை. அப்படியானால் அவன் எதற்கு என்று கேட்டால், புரிந்து கொள்வது என்பது, புரிந்து கொள்ளுதல் என்பது நீ புறத்தே நின்று அதை அடைய முடியாது. அதனோடு கலந்து விட்டால் அந்த அனுபவத்தை மட்டும் பெறலாம். கலந்து விட்ட பிறகு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வராது. இதைத்தான் சொல்லுகிறார். இறைவன் அப்படி இருந்தும், அப்படியானால் ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாம் அனுபவங்களை பாடுகிறார்களே எப்படி என்றால், இறைவன் அப்படி தன்னோடு கலந்த ஒரு சிலரை அவனே உள்நின்று பேச வைக்கிறான். நாங்கள் வாக்குகள் படித்தோம். அதிலே பசுவாக்கு என்று ஒரு வாக்கு சொன்னோம். அதாவது நம்முடைய உயிரினுடைய தன்மை. இந்த பசுவாக்கு முதலிலே மூலத்தானத்திலே இருந்து புறப்படும். அது உங்களுக்கு வாக்குகள் படிக்கிற பொழுது படித்திருக்கிறோம். மூலாதாரத்திலே இருந்து வாக்குகள் புறப்படும். மூலாதாரத்தில் இருக்கிற பொழுது சூக்குமை, தொப்புளுக்கு வருகிற பொழுது பைசந்தி, நடுநெஞ்சுக்கு வருகிற பொழுது மத்திமை, மேலே கண்டத்துக்கு வருகிற பொழுது வைகரி, புறவெளியிலே வருகிற பொழுது தூள வைகரி என்று வாக்குகள் வருகிறது என்று படித்தோம். இது என்ன செய்யும் என்றால் உடம்பையும் உயிரையும் ஒட்டச் செய்து அனுபவங்களை, உலக அனுபவங்களை பெற்றுத்தரும். இந்த உலக அனுபவத்திலே ஒரு முதிர்ச்சி வந்து 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 ஆன்மா முதிர்ச்சியுற ஒரு எல்லையிலே இந்த ஒட்டிய வாக்கு கலரும். கலரும் என்றால் உடம்பும் உயிரும் ஒட்டுகிற பொழுதுதான் அனுபவங்கள் பெறலாம். பிறகு இந்த உடம்பும் உயிரும் ஒட்டியதாகி அந்த பெற்று அனுபவங்கள் பெற 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 நல்ல நல்ல உயர்நிலை பெற்றுவிட்டால் பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தோடு ஒட்டாமல் இருக்க பழக வேண்டும். நான் தானே சொன்னேன், பற்றுவதும் நமக்கு ஒரு அறம், பற்று விடுவதும் ஒரு அறம். நான் திருக்குறள் சொல்லுற பொழுது சொல்லி இருக்கிறேன். ஆகவே முதல் பற்றுவதற்கான உடல்நிலை வேண்டும். தனுகர்ண போன போகங்களிலே முதல் பற்றுதல் வேண்டும். அதுக்காக என்ன செய்யும்? வாக்குகள் கிளம்பி உடம்பையும் உயிரையும் ஒட்டச் செய்து உடம்பு அனுபவத்தை உயிர் அனுபவமாக மாற்றும். பிறகு ஒரு நல்ல ஆன்மா படுத்து விட்ட பிறகு அது தேவையில்லை, இந்த புற அனுபவங்கள் தேவையில்லை என்றபடியால் என்ன செய்யும் என்றால் வாக்கு ஒடுங்கும். வாக்கு ஒடுங்குறதுனால் மேலே இருந்து கீழே கண்டத்துக்கு போய் நடுநெஞ்சுக்கு போய் தொப்புளுக்கு வந்து பழையபடி மூலாதாரத்துக்குள்ளே போய் சேர்ந்து. இப்போ நீங்கள் படிக்கிறீர்கள், இந்த அடியார்களை துன்புறுத்தினார்கள், அது அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று படிக்கிறோம். இப்ப பரமஹம்சர் போன்றவர்கள் எல்லாம் புற்றுநோயாலே பிடிக்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். அவர்கள் ஆனால் வருந்தாமல் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். ரமணருக்கு ஆபரேஷன் செய்கிற பொழுது செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது செய்யுங்கள் என்று விட்டுவிட்டார்.
மயக்க மருந்து கொடுக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே நீங்க பண்ணுங்கடான்னுட்டார். அப்போ அவர் விழிப்பு நிலையில் இருந்த பொழுது இந்த உடம்பை வெட்டி வைத்தியம் செய்தார்கள். எப்படி இது முடியும்? எப்படியும் இப்ப உடம்பிலே ஒரு கீறுனால் வலி என்ற ஒன்று இருக்கத்தானே வேண்டும். இப்ப உடம்பை கொண்டு போய் சுண்ணாம்பரையிலே நாவுக்கரசரை போட்டார்கள். போட்டால் அவர் அது ரொம்ப ஏசி போட்ட மாதிரி இருந்துட்டு சொல்றார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வெண்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று பாடிட்டு அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷா வெளியில வர்றார். இது எப்படி சாத்தியம்? உடம்பு எப்படியும் சுண்ணாம்பு அறை என்பது சூட்டை தருகிறது. அது உடம்பிலே பிடித்து இவரை அவிக்காமல் விட்டது எப்படி என்று கேட்டால், இந்த உயிர் உடம்போடு தொடர்பற்று போகிறது. குறித்த நிலைகளிலே உடம்போடு தொடர்பற்று போய்விட்டால் உடம்பிலே ஏற்படுகிற பாதிப்புகள் உயிரை ஒன்றும் பண்ணாது. அப்படி பண்ணாத நிலை வர வேண்டும் என்றால் என்ன நடக்கும் என்றால், மூலாதாரத்திலே போய் வாக்கு ஒடுங்கிவிட்டால் உடம்புக்கும் உயிருக்குமான அந்த ஒட்டுதல் விடுபட்டு போகும். ஆகவே உடலிலே ஏற்படுகிறதாகிய அனுபவங்கள் உயிரை ஒன்றும் செய்யாது. இது ஒரு நிலை. இந்த மூலாதாரத்திலே போய் ஒடுங்கிவிடும். மூலாதாரத்திலே போய் ஒடுங்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நிலை, அதான் சும்மா இருக்கிற நிலை. சும்மா இரு சொல்லறை என்றாலுமே அம்மா அனுபூதி பிறந்ததுவே என்கிறாரே, அந்த அப்படி உள்ளே போய் ஒடுங்கி விடுகிறது. ஒடுங்கி விட்டால் பேச்சு போய்விடும், வாக்கு போய்விட்டால் பேச்சு போய்விடும். ஆகவே ஒருவரும் இதை பற்றி பேச முடியாது. வாக்கிறந்த அமுதம் மைக்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் என்று பாடுகிறார் மணிவாசகர். வாக்கிறந்து வார்த்தைகள் கெட்ட பிறகு ஒரு அமுதம் ஊறுதான். எங்கே ஊறுகிறது? மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். ஒவ்வொரு இந்த உடம்பிலே இருக்கிற இந்த முடிகளினுடைய கால்கள் எல்லாம் அமுதத்தாலே சிலிர்க்கிறது என்கிறார். எப்படிப்பட்ட அனுபவங்களை சொல்லுகிறார்கள் பாருங்கள். மகிழ்கார் தோறும் தேக்க. அப்போ வாக்கு போச்சுது. ஆனால் இதை எப்படி சொன்னார் மாணிக்கவாசகர்? வாக்கினாலே தான் சொன்னார். வாக்கிழந்த அமுதம் மயிர்கார் தோறும் தேக்கிடச் செய்தன என்கின்ற அனுபவத்தை வாக்கினாலே சொல்லிவிட்டார். அது எப்படி முடிந்தது என்று கேட்டால், இந்த வாக்கு ஒடுங்கிய பிறகு, மூலாதாரத்திலே ஒடுங்கிய பிறகு இறைவன் என்ன செய்கிறான்? இந்த வாக்குக்கு பற்ற ஒரு இடம் வேண்டும். இதுவரை இந்த உடம்பை பற்றி கொண்டு நின்றது, உடம்பினுடைய ஒவ்வொரு பாயிண்டை பற்றி கொண்டு நின்றது. மூலாதாரத்துக்குள்ளே திருப்பி போன உடனே அது என்ன செய்யும்? சிவத்தை பற்றும். சிவத்தை பற்றி விட்டால் அதிலேயே மயங்கி கிடக்கும். இந்த உயிர் போய் சிவத்திலே பற்றி சிவத்திலேயே மயங்கி கிடக்கும். அப்படி மயங்கி கிடக்கக்கூடிய நிலையிலே, சிவத்தோடு கலந்து மயங்கி கிடக்கக்கூடிய நிலையிலே அது அந்த சிவானுபவத்தை பெற்றபடி ஒரு ஒரு நிலையிலே கிடக்கும். உடம்பிலே கிடந்தாலும் அது அந்த சிவானுபவத்தை பெற்று அந்த அனுபவத்திலே மூழ்கி கிடக்கும். இதுதான் அந்த நிலை. இறைவன் என்ன செய்கிறான்? முக்தி அடைந்த ஆன்மாக்கள் எல்லாம் இப்படி சிவானுபவத்திலே மூழ்கி விட்டால் வாக்கு போய்விடும். அப்ப பேச முடியாது, இந்த அனுபவத்தை சொல்ல முடியாது. இப்படி சொல்லாமலே இருந்து விட்டால் திருப்பி இந்த பாதையிலே முயற்சிக்கிறவர்கள், சிவத்தை அடைய வேண்டும், முக்தி நிலை அடைய வேண்டும் என்ற பாதையிலே முயற்சிக்கிறவர்களுக்கு யார் வழிகாட்டுவது? எல்லாரும் அங்க போய் அந்த இடத்திலே பேசாம பிஏ படிச்சவன் எல்லாரும் பிஏ பாஸ் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டாங்கடா. அப்ப கீழே இருக்கிறவனுக்கு 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு யார் பாடம் சொல்வது? ஆகவே இவருக்கு கடவுள் என்ன செய்வார்? இப்படி முக்தி நிலை அடைந்தவர்களிலே ஒரு சில பேரை பேச வைப்பார். ஒரு சில பேரை பேச வைப்பார். அது இறைவனுடைய முடிவு. அதாவது அவர்களுடைய உடலிலே நின்று பேசுவார். அந்த வாக்குக்கு பெயர், இதுவரை நேரம் உள்ளே கிடந்ததாகிய வெளியிலே வந்து உள்ளே போன அந்த வாக்குக்கு பசுவாக்கு என்று பெயர். அது ஆன்மாவினுடைய வாக்கு. மூலாதாரத்திலே ஒடுங்கி கிடக்கிற வாக்கு என்ன செய்யும்? சிவத்தை பற்றியது என்று சொன்னேனே. எப்போ சிவத்தை பற்றியதோ அதுக்கு பிறகு அந்த வாக்கு பதிவாக்கு ஆகிவிடுகிறது. அதுக்கு பிறகு அது பசுவாக்கு அல்ல, ஆன்மாவினுடைய சப்தம் அல்ல, இறைவனுடைய சப்தமாக மாறிவிடுகிறது. இந்த இறைச்சத்தத்தை அது உள்ளே அடங்கி கிடக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் வெளிவிடுகிறான். யார் வெளிவிடுகிறான் என்றால் சிவவாக்கு வெளியிலே வரும். அதுவரை பசுவாக்காக இருந்தது பதிவாக்காக வெளியிலே வரும். வெளியிலே வருகிற பொழுது அது அந்த ஆள் பேசுறதில்லை. நான் சம்பந்தர் பாடினார் என்றால் சம்பந்தர் பாடவில்லை, சிவம் அவர் கூடாக பாடியது. மாணிக்கவாசகர் பாடினார் என்றால் மாணிக்கவாசகர் பாட. இப்ப நான் சொல்லுகிறேன்,
சம்பந்தர் சுந்தரர் இந்த கொஞ்சம் பேர் பாடிய பாடல்கள் அல்லது ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் நிற்கிறது, இன்றைக்கும் நிற்கிறது. ஏன் இப்ப அதுக்கு பிறகு திருவண்ணதாசன் பாடிவிட்டார், கோவிந்தராஜன் கோவிந்தராஜன் எத்தனையோ பாட்டுகள் பாடினார், யாரோ எழுதி கொடுக்க பாடினார்கள், எல்லாம் பக்தி பாடல்கள் தான், ஒன்றும் நிக்க காண இல்லையே. அப்போ என்ன நடக்கிறது என்றால் அந்த பாடல்கள் எல்லாம் வெறும் இந்த பசுவாக்காக வந்த பாடல்கள், அது நிலைக்காது. சம்பந்தரப்பர் போன்றவர்கள் பாடிய இந்த அருட்பாடல்கள் எல்லாம் பதிவாக்காக வந்த வாக்குகள், அது அப்படியே நிலைக்கும், அதை யாரும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட வாக்குகளாலே எழுந்த பாடல்கள் தான் இந்த திருமுறைகள் போன்றவை. அப்போ அதனால்தான் திருமுறைகளை நல்ல அப்போ இப்ப அதுல அடுத்த கேள்வி பிறந்துவிடும். என்ன கேள்வி வரும்? நான் ஒரு பாடலை எழுதிவிட்டு இது பதிவாக்கு என்று சொல்லுகிறேன், என்ன செய்வது? என்னையும் திருமுறைகளிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் என்று வைப்போம். திருமுறைகளிலே என்னுடைய அபிப்பிராயம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த 12 திருமுறைகளோடு திருமுறைகள் முடிந்து விட்டதாக நான் கருதுவதில்லை. என்னை தூக்கி நீங்கள் எந்த குப்பையில் போட்டாலும் இதை என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். அது திருமுறை, ஏனென்றால் நம்பியாண்டார் நம்பி தொகுத்த திருமுறைகள் 7 என்றுதான் சொல்கிறார்கள். அது வளர்ந்தது, 11 திருமுறை வரையும் வந்தது, பின்னாலே சேர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு 12ஆம் திருமுறையாக பெரிய புராணம் சேர்க்கப்பட்டது, அதற்கும் பிற்காலத்திலே என்கிறார்கள். ஆகவே திருமுறைகள் வளர்வதிலே தவறில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் அது பற்றி ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன். இந்த திருமுறைகள் வளர வேண்டும் என்றால் அப்ப திருமுறைகள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆனா 12ஓட நாங்கள் நிப்பாட்டி விட்டோம், அதுக்கு மேலே வளர்க்கவில்லை. அது இந்த தத்துவக்காரர்களுக்கு சித்தாந்திகளுக்கு எல்லாம் அதில் உடன்பாடு இல்லை. என்னுடைய அபிப்பிராயம், சில பாடல்களை சேர்க்க வேண்டும், சேர்க்கவே கூடாது என்றால் முன்பே சேர்த்திருக்க கூடாது. பிறகு சேர்த்து 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 12ஆம் சூத்திரம் வரையும் வளர்ந்திருக்கிறோம். ஆனா இனி சேர்க்க கூடாது என்றால் அதுக்கு காரணங்கள் அதுக்கான லோயர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், சிவஞான போதத்திலே 12 சூத்திரம், ஆகவே திருமுறையும் 12ஆகத்தான் இருக்க வேண்டும். இது நாம கற்பனை கொள்கிற ஒரு கற்பனை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இப்ப என்ன கேள்வி வரும் என்றால், திருமுறையிலே இன்னும் பாடல்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எந்த பாடலை சேர்ப்பது? உடனே என்ன செய்வான்? ஒவ்வொரு கவிஞனும் ஆளுக்கு ஒரு 10 பாடல் எழுதி கொண்டு வந்துடுவான். என் பாடலை திருமுறையிலே சேர்த்துக்கொள், நான் சிவபெருமானை பற்றி பாடியிருக்கிறேன் என்றால் அப்படி சேர்க்க முடியாது. சேர்க்க வேணும் என்றும் சொல்கிறீர்கள், சேர்க்க முடியாது என்றும் சொல்கிறீர்கள். அப்ப எப்படி சேர்ப்பது என்ற ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு நான் அந்த கட்டுரையிலே பதில் சொல்லியிருக்கிறேன். எப்படி சேர்க்கலாம் என்றால், எந்த பாடல்களை சேர்க்கலாம் என்றால், உடனே இப்ப நீ எழுதின பாடலை சேர்க்கணும். காலம் காத்து ஒரு பாடலை கடத்தி கொண்டு போகிறது என்றால் அது இறையருளாலே வந்த பாடலாக இருக்கும் என்பது ஒரு காரணம். 2வது, ஓதுகிற பொழுது அந்த பாடல் பயன் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அந்த பாடல்களை படிக்கிறவனுக்கு அந்த பாடல் பயன் கொடுக்க வேண்டும். நம்புங்கள் முருகன் நல்லவன் பாடி பாருங்க, ஏதாவது நன்மை நடக்குமா? அது பயன் செய்யாது. அந்த பாடல் அருள் செய்யாது. சும்மா ஒரு பக்தி வரும் என்பதை தவிர அருள் செய்யாது. நம்முடைய பாடல்கள் பயன் செய்திருக்கின்றன. செத்த பிள்ளையை உயிர்த்திருக்கிறது, பாம்பு கடித்தவனை உயிர்த்திருக்கிறது, இறந்து போன பிள்ளையை உயிர்ப்பித்திருக்கிறது. இப்படி எத்தனையோ அதிசயங்களை நம் பெரியவர்கள் சூழ நோயை நீக்கி இருக்கிறது. அப்படி புதிதாக ஒருவர் எழுதின பாடல் காலங்கடந்து நிற்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. 2வது நிபந்தனை, அந்த பாடலை பாடினால் அந்த பாடல் பயன் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பாடல்களை தான் பிற்காலத்திலே சேர்க்க வேண்டும் என்று நான் நினைப்பதுண்டு. நாம் நினைக்கிறோமோ சேர்க்கிறோமோ இல்லையோ, அப்படி சேர்க்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதெல்லாம் பஞ்சபுராணம் பாடினோடனே தானாக திருப்புகழ் பாடுகிறார்கள், அபிராமி அந்தாதி பாடுகிறார்கள். இதெல்லாம் காலம் சேர்த்து கொண்டுதான் வருகிறது. நாங்கள் மறுத்தாலும் அது சேர்க்கும். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இவையெல்லாம் சிவ வாக்குகள். உள்ளே போய் இருந்து சில வாக்குகள் மட்டும், சில பேரை மட்டும் இறைவன் பாட வைக்கிறான். அப்படி பாட வைப்பதன் மூலம் என்ன செய்கிறான் என்றால், இறை அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறான். ஏன் உணர்த்துகிறான் என்றால், அந்த பாதையிலே போக முயற்சிக்கிற எனக்கு ஒரு வழிகாட்டி வேண்டும். அதனாலேதான் இவர்களை கொண்டு பாட வைக்கிறான்.
அப்படி பாட வைப்பதன் மூலம் அந்த அனுபவ தேடலை உண்டாக்கி ஒன்றுகிற தன்மையை தந்து விட்டால் அதற்கு பிறகு பேச்சில்லை. அப்படி ஒன்றுகிற தன்மை கொண்ட நிலைதான் நம்முடைய சொரூப நிலை. அது அறிகிற நிலை இல்லை, ஒன்றுகிற நிலை. கீழே இருக்கிற தடுத்த நிலைகள் தான் அறிகிற நிலைகள். இது ரெண்டையும் பிரித்து பார்க்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். சரி, பாடல் 90 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வனது சிறப்பிலக்கணம். சிவன் உருவும் அல்லன், சித்தினோடு அஜித்தும் அல்லன், பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், அவமுதல் யோகம் போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற ஏய்ந்தும் ஒன்றும் ஏய்ந்திடா இயல்பினானே. பொழிப்புரை. முதல்வன் மேற்கூறிய தடத்த இலக்கணங்களை உடையவன் ஆயினும் இவை ஒன்றுமில்லாத சுத்த சைத்தன்ய சொரூப லக்கணத்தை உடையனாம். இரண்டாம் சூத்திரம். இரண்டாம் சூத்திரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், 12 சூத்திரங்களை ஆக்கி இருக்கிறார்கள். அதிலே முதலாவது சூத்திரத்திலே பதி இலக்கணம் சொல்கிறார்கள், இறைவனை பற்றி சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நாம் வரிசையின்படி பசு இலக்கணம் சொல்ல வேண்டும். ஆனால் பசு இலக்கணம் சொல்லாமல் பாச இலக்கணம் சொல்லுகிறார்கள். அந்த வரிசை ஏன் என்று நான் நினைத்து பார்க்கிற பொழுது நான் நினைப்பதுண்டு, நமக்கு 2 கரையில் அந்த பசு என்றது நாங்கள், நமக்கு ஒரு கரையிலே பதி நிற்கிறது, ஒரு கரையிலே பாசம் நிற்கிறது. இப்ப விளங்கி கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள். ஆகவே முதலிலே இந்த கரையிலையும் அந்த கரையிலையும் ஆரார் நிற்கிறார்கள் என்பதை விளங்கிவிட்டு பிறகு எங்களை விளங்க வேண்டும். அதனாலேதான் இந்த சூத்திர அமைப்பிலே முதலிலே பதி இலக்கணம் சொன்னார்கள், பதி இலக்கணம் பதி உண்மை சொன்னார்கள். இப்போ இந்த சூத்திரத்திலே பாச இலக்கணம் பாச உண்மை சொல்ல போகிறார்கள். அதற்கடுத்த சூத்திரத்திலே தான் பசுவை பற்றி ஆன்மாவை பற்றி சொல்ல போகிறார்கள். ஆகவே இதனை வரிசை தவறிட்டோ என்ற ஐயம் நமக்கு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். இங்கே நான் முதல் சொன்னது போல இந்த நூலமைப்பிலே ஒவ்வொரு பாடலாக எடுத்துக்கொள்வார்கள். பிறகு அந்த பாடலை பிரித்து பகுதி பகுதியாக விளங்குவார்கள். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற பாடலுக்கு சூத்திரம் என்று பெயர். அதை பகுதி பகுதியாக பிரித்து விளங்குகிற தன்மைக்கு என்ன பெயர்? அதிகரணங்கள் என்று பெயர். நாம் முதலாவது சூத்திரத்திலே 2 அதிகரணங்களாக அந்த பாட்டை பிரித்து கொண்டு விளங்கினோம். இப்பொழுது 2வது சூத்திரத்திலே வருகிற விஷயங்களை 3 அதிகரணங்களாக பிரிக்க போகிறோம். நமக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் செய்தார்களோ என்னவோ தெரியவில்லை. 1லே 2, 2லே 3. திருவள்ளுவரும் அப்படித்தானே பண்ணினார் பாருங்க. அறத்துப்பாலிலே 4 இயல்கள், பிறகு பொருட்பாலிலே 3 இயல்கள், காமத்துப்பாலிலே 2 இயல்கள். படிச்சு சோதனைக்கு எழுதுறவர்கள் படிக்கிற மாதிரி படித்தால் இதுகளும் சுகமா தான் இருக்கிறது. ஆகவே முதல் சூத்திரத்திலே 2 அதிகரணம், இப்பொழுது 2வது சூத்திரத்திலே 3 அதிகரணமாக அந்த பாடலை பிரித்து படிக்க போகிறார். அந்த பாடலிலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாயிரத்திலே சொல்கிறார். அதை படியுங்கள். 2ஆம் சூத்திரம் பாயிரம். மேற்கூறியவாறு சேதனா அச்சேதன பிரபஞ்சங்களாகிய பசு பாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அப்பசு பாசங்களோடு அத்துவிதமாய் ஒன்றித்தும் உடனாயும் வேறாயும் நிற்கும் முறைமை இச்சூத்திரம் கூறுகின்றது. இறைவனை பற்றி சொல்லியாகிவிட்டது. அந்த திருப்பி படிங்க அந்த முதல் வரியை. மேற்கூறியவாறு சேதனாச்சேதன பிரபஞ்சங்களாகிய பசு பாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் பிரபஞ்சம் சடமாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே இறைவன் என்ன செய்கிறான் என்றால், படிங்கள். முதல்வன் அப்பசு பாசங்களோடு அத்துவிதமாய் ஒன்றித்தும் உடனாயும் வேறாயும் நிற்கும் முறைமை இச்சூத்திரம் கூறுகின்றது. அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த பசு பாசங்களோடு ஒன்றாகவும் நிற்பான், வேறாகவும் நிற்பான், உடனாகவும் நிற்பான்.
சுத்த வேஸ்ட். என்ன சார், ஒன்றாகவும் நிற்பான் என்று சொல்லிவிட்டு பிறகு வேறாகவும் நிற்பான் என்றால் அந்த அளவிலே புத்தகத்தை மூட வேண்டியதுதான். ஒன்றாக நிற்பான் என்றால் வேறாக நிற்க மாட்டான் என்று அர்த்தம். வேறாக நிற்பான் என்றால் ஒன்றாக நிற்க மாட்டான் என்று அர்த்தம். ஆனால் இங்கே ஒன்றாகவும் நிற்பான், வேறாகவும் நிற்பான். இது உன் அறிவுக்கு அப்பாற்பட்டது என்பதை விளங்கிக் கொள் என்பதுதான் இதற்கு அர்த்தம். இறைவன் இந்த சடசித்தாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பசுபாசங்களோடு ஒன்றாகவும் நிற்பான். அதனோடு ஒரே தன்மை பெற்று நிற்பான், வேறாகவும் நிற்பான். அது மட்டுமல்ல, உடனாகவும் நிற்பான். உடனாக நிற்றல் உங்களுக்கு ஒன்றாக நிற்பல் என்பது தெரியும். அதுவாகவே மாறி நிற்றல். வேறாக நிற்பல் அது ஒன்று நிற்றல். உடனாக நிற்றல் என்றால் அதனை செலுத்தி நிற்றல் என்று அர்த்தம். ஒன்றை செலுத்துவது என்று அர்த்தம். உடனாக நிற்றல். பல பேருக்கு அந்த சொல்லுக்கு அர்த்தம் ஒன்று வேறு விளங்கும், உடன் விளங்காது. பல பேர் உடனாக நிற்றல் என்றால் ஒன்றாக நிற்றல் தான் என்று பொருள் கொள்ள நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஒன்றாக நிற்றல் என்றால் அதுவாகவே நிற்றல். வேறாக நிற்றல் என்றால் அதுவின்றி நிற்றல். உடனாக நிற்றல் என்றால் அதனை செலுத்தி நிற்றல். அதனாலேதான் நம் ஆன்மீக பெரியவர்கள் எல்லோரும் இதை சொல்வதற்கு இறைவன் இப்படி நிற்கிறான். தடுத்த நிலையிலே ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்கிறான். இதை எப்படி விளங்கப்படுத்துவது? ஒன்றாகவும் நிற்க வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும். ஒரு பொருளை காட்டி இது இங்க வார் ஒன்றாகவும் நிற்கிறது, வேறாகவும் நிற்கிறது, உடனாகவும் நிற்கிறது, உதாரணம் சொல்ல வேண்டும். தேடி தேடி களைத்து போய் உவமை சொல்வதற்கு கடைசியாக அவர்கள் பிடிச்ச விஷயம் ஆனா அகர எழுத்தை தான் சொன்னார். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்? என்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, எழுத்தெல்லாம் அகர முதல. அதைத்தான் உவமை. நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் என்ன சொன்னார்? அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கு நிறைந்து. உவமை சொல்லாமல் தெரியாத விஷயத்தை விளங்கப்படுத்த முடியாது. அவ உவமை சொல்ல வேண்டும். அவன் ஆண்டவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கிறான், புரியல சார் என்று சொன்ன உடனே ஆனாவை பார் என்று அங்கு ஆனாவிலிருந்து தொடங்குகிறார்கள். ஆனாவிலிருந்து தொடங்குறதா முதல்ல இருந்து தொடங்குறது ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனாவிலிருந்து தொடங்குறது என்றால் அகரம் என்ற எழுத்து எல்லா எழுத்துக்களில் இருந்தும் வேறாகவும் இருக்கிறது. ஆனா என்பது காணாவா, பானாவா, தானாவா? இல்லை. ஆனா என்பது தனியொரு எழுத்து. ஆகவே அது தனியாகவும் நிற்கிறது. ஆனால் எல்லா எழுத்துக்களோடு கலந்து நிற்கிறது. ஆ என்ற ஓசை இல்லாமல் மற்ற ஓசைகள் பிறக்காது. அது திருக்குறள் வகுப்பிலே நான் சொல்லி இருக்கிறேன். ஆ என்ற ஓசைதான் மூல சத்தம். அது மூலாதாரத்திலே இருந்து கிளம்பி வருகிற ஒரு சத்தம். அதை இந்த பல், நா, அன்னம், உதடு என்கின்ற 4 உறுப்புகளாலே பிடிச்சு திருக திருக திருகத்தான் மற்ற எழுத்தெல்லாம் வருகிறது. ஆகவே எல்லா எழுத்துக்களுக்குள்ளும் ஆனா கலந்தும் இருக்கிறது. அதனால்தான் தமிழ் எழுத்துக்களை சொல்லுகிற முறையிலே என்ன சொன்னார்கள்? இந்த ஆனா ஓசையை சேர்த்துக்கொண்டே சொல்லுகிற வழக்கம். மற்ற எழுத்துக்களை என்ன பேர்? பானா, அதுல ஆனா வந்துட்டு தானா, கானா, மானா, எல்லாத்துக்கும் ஆனா வருகிறது பாருங்கள். அப்ப என்ன அர்த்தம் என்று கேட்டால் எல்லா எழுத்துக்களுக்குள்ளும் ஆனா கலந்தும் இருக்கிறது. அதே நேரத்திலே அது தனியாகவும் இருக்கிறது. அடுத்தது ஆ என்ற ஓசை இல்லாமல் மற்ற எழுத்து ஓசைகளுக்கு இயக்கம் இல்லை. அதனாலே உடனாகவும் நிற்கிறது. இந்த மூன்றாகவும் நிற்கிறது. எழுத்துக்களோடு பிரிந்தும் தனியே நிற்கிறது, கலந்து நிற்கிறது, எழுத்துக்களை செலுத்தியும் நிற்கிறது. என்றபடியால் தான் ஆனாவை முதலாக வைத்துக் கொண்டு உதாரணமாக உவமையாக வைத்துக் கொண்டு கடவுளை சொல்ல முற்பட்டார். இறைவனும் இந்த 3 தன்மையோடும் இருக்கிறான். இறை உலகத்தோடு ஒன்றியும் வேறாயும் உடனாயும் நிற்கிறான் என்கிறார்கள். படி. அங்கனம் கூறும் முகத்தால் பாசங்களாகிய இருவினை உண்மை இலக்கணங்களும் மாயை மாயேயங்களின் இலக்கணங்களும் ஆணவ மலத்தின் உண்மை இலக்கணங்களும் இம்மலங்கள் உயிர்களை பந்திக்கும் முறைமையும் உயிர்கள் அம்மல பந்தத்தினின்று நீங்கி அருள் பெறுதற்கு வாயிலும் கூறப்படுகின்றன. திருப்பி ஒரு தடவை இந்த பாயிரம் முழுவதும் படியுங்கள். மேற்கூறியவாறு சேதனா சேதன பிரபஞ்சங்களாகிய பசு பாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அப்பசு பாசங்களோடு அத்துவிதமாய் ஒன்றித்தும் உடனாயும் வேறாயும் நிற்கும் முறைமை இச்சூத்திரம் கூறுகின்றது. அங்கனம் கூறும் முகத்தால் பாசங்களாய இருவினை உண்மை இலக்கணங்களும்.
அப்படி அதை அடிப்படையாக கொண்டு என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அதுதான் சொல்ற என்ன, கூறுமுகத்தால் பாசங்களாகிய இருவினை உண்மை இலக்கணங்களும், பாசங்களாகிய இருவினை உண்மை விளக்கங்களும். அதாவது இருவினை என்றால் நல்வினை தீவினை, அதுதான் நம்முடைய கண்ம இலக்கணம். அந்த இலக்கணங்களும் மாயை மாயையங்களின் இலக்கணங்களும். அடுத்தது கண்மம் சொல்லிவிட்டால் அடுத்தது மாயை. மாயையினுடையதும் மாயேயங்களுடைய இலக்கணம். மாயை என்பது உங்களுக்கு தெரியும், தத்துவங்கள். அந்த தத்துவங்களினுடைய செயல்பாடுகள் மாயேயங்கள் என்று சொல்லப்படும். அது நாங்கள் அது படிக்கிற பொழுது விளக்கமாக படிக்கிறோம். மாயை தத்துவம் 36, தாத்வீகம் 60. ஆகவே இந்த ரெண்டினுடைய இலக்கணங்களும் ஆணவ மலத்தின் உண்மை இலக்கணங்களும். ஆணவ மலத்தின் ரெண்டு சொல்லி ஆகிவிட்டது. மாயை சொல்லி ஆகிவிட்டது, கண்மம் சொல்லி ஆகிவிட்டது. உங்களுக்கு அது புரியும். அதாவது நல்வினை தீவினை என்பது கண்மம், மாயை மாயேயம் என்பது மாயை, மாயை பற்றிய விவரங்கள். அடுத்தது மூலமலமாகிய ஆணவம் பற்றிய விவரங்கள். இவையெல்லாம் சொல்லப்பட போகிறது. அப்போ ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மலம் பற்றிய விவரங்கள் இந்த சூத்திரத்துக்குள்ளே வரப்போகிறது. இம்மலங்கள் உயிர்களை பந்திக்கும் முறைமையும். எப்படி இந்த மலங்கள் எல்லாம் உயிரை பாதிக்கிறது? பந்திக்கும் முறைமை என்றால் அதனை பாதிக்கின்ற முறைமை. உயிர்கள் அம்மலபந்தத்தின் நின்று நீங்கி அருள் பெறுதற்கு வாயிலும் கூறப்படுகின்றன. இந்த மலங்கள் இந்த மலங்கள் உயிர்களை பற்றுகின்றன, பந்திக்கின்றன, பற்றுகின்றன. அப்போ அது பற்றி போய் அப்படியே நின்றால் என்ன செய்வது என்றால், அப்ப அதை பற்றி நீக்குவதற்கு என்ன வழி என்கின்ற வாயில்களையும் சொல்ல போகிறார்கள் இந்த சூத்திரத்துக்குள்ளே. இரண்டாம் சூத்திரம் பாயிரம் மறுவாசிப்பு. மேற்கூறியவாறு சேதனா சேதன பிரபஞ்சங்களாகிய பசு பாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அப்பசு பாசங்களோடு அத்துவிதமாய் ஒன்றித்தும் உடனாயும் வேறாயும் நிற்கும் முறைமை இச்சூத்திரம் கூறுகின்றது. அங்கனம் கூறும் முகத்தால் பாசங்களாகிய இருவினை உண்மை இலக்கணங்களும் மாயை மாயேயங்களின் இலக்கணங்களும் ஆணவமலத்தின் உண்மை இலக்கணங்களும் இம்மலங்கள் உயிர்களை பந்திக்கும் முறைமையையும் உயிர்கள் அம்மலபந்தத்தின் நின்று நீங்கி அருள் பெறுதற்கு வாயிலும் கூறப்படுகின்றன. இதிலே இந்த ஒரு சொல்லை கவனித்துக்கணும். அத்திவிதமாய் என்கிறார் இறைவன். இந்த இப்பேற்பட்ட இறைவன் இந்த உலகத்தின் உயிர்களோடும் சடப்பொருள்களோடும் அத்திவிதமாய் கலந்து நிற்கிறான். அத்திவிதமாய் என்றால் என்னவென்று கேட்டால் இரண்டரை கலந்து நிற்கிறான். இந்த சொல் பிரயோகம்தான் தத்துவங்கள் விரிவதற்கு காரணமானது என்று சொல்கிறார்கள். அத்திவிதமானவன் என்றால், துவிதம் என்றால் ரெண்டு, அது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் துவாதசி அல்லது ரெண்டாம் நாளுக்கு சொல்வது என்ன, துதியை அல்லது துவாதசி எல்லாம் வருவதற்கான ரெண்டு. துய் சக்கரவர்த்தி என்றால் வண்டி என்றால் ரெண்டு சக்கர வண்டி என்ற அர்த்தம். ஆகவே இந்த துவிதம் என்றதிலே துவிதம் என்பது ரெண்டு. ஆ என்ற சொல் முன்னாலே வந்தால் அதை மறுக்கும். அதாவது தர்மம் தர்மம் என்றால் தர்மம் அல்லாதது. அதுபோலத்தான் துவிதம் என்றால் ரெண்டு, துவிதம் என்றால் ரெண்டல்லாதது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இறைவனுடைய தொடர்பு பற்றி. இதை வைத்துக் கொண்டு தத்துவங்கள் இருந்தன. ரெண்டல்லாதது என்ற உடனே சில பேர் சொன்னார்கள் அது ஒன்று என்றார்கள். வேறு சில பேர் சொன்னார்கள் இல்லை அது மூன்று என்றார்கள். ரெண்டல்லாததுக்கு இந்த விளக்கம் கொடுக்கலாம் அல்லவா? ரெண்டல்ல என்று சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம்? ஒன்று என்றும் சொல்லலாம், மூன்று என்றும் சொல்லலாம். இப்படி ஆளுக்கு ஒரு விளக்கம் வைத்துக் கொண்டதனால்தான் தத்துவங்கள் பெருகியதாக சொல்வார்கள். ஆனால் இந்த ரெண்டல்ல என்ற வார்த்தைக்குள்ளே நாங்கள் உள்நுழைகிற பொழுது ஒரு குழப்பம் உண்டாகும். இது ரெண்டல்ல என்பதைத்தான் இந்த இரண்டரை கலந்து நிற்றல் என்கிறார்கள். அவன் ரெண்டரை கலந்து நிற்கிறான் என்றால் ரெண்டரை என்பதை நாங்கள் எப்படி விளங்கலாம் என்றால் ஒன்று என்று சொல்லலாமே, ரெண்டரை என்றால் ஒன்று என்று சொல்லலாமே என்றால் அதுக்கு மறுப்பு சொன்னார்கள். அப்படி சொல்ல முடியாது. ஏன் ஒன்று ரெண்டரை ரெண்டு இல்லை என்றால் அது ஒன்று என்று சொல்லலாம் தானே என்றால் ஒன்று என்று சொல்வதானால் ஒன்றென்றே சொல்லி இருக்கலாமே, ஏன் ரெண்டு இல்லை என்று அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தலையை சுத்தி மூக்கத்தொட வேண்டும்? அப்ப மூன்றா என்று கேட்டால் மூன்று என்று சொல்லி இருக்கலாமே. ஆகவே
இது பற்றிய ஒரு குழப்பம்தான் தத்துவங்களை விரித்தது. இறைவன் உயிர்களோடும் சடத்தோடும் இரண்டரக் கலந்து நிற்கிறான். அவன் எப்படி கலந்திருக்கிறான் என்றால் அது வேறு இது வேறு என்று இல்லாத வகையிலே கலந்திருக்கிறான். பாலில் நெய் போல, பழத்தில் சுவை போல என்று பின்னாலே எழுதுவார்கள். அது வேறு இது வேறு என்று தெரியாத வகையிலே கலந்து நிற்கிறான் என்பதைத்தான் இனி சொல்லப் போகிறார்கள். இந்த அளவிலே இன்றைய பாடத்தை நிறுத்தி அடுத்த சூத்திர பாடல்களை படிக்க தொடங்குவோம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.